சித்த மருத்துவ மையம் பாவூர் சித்திரம் தென்காசி மாவட்டம். அதாவது நிறைய பேர் என்கிட்ட பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, ஆண்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும், பெண்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ தொகுப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இன்றைக்கி திருமணமான ஆண்களுக்கு, அதாவது ஒருவருக்கு ஒரு குறைந்த வயசில் ஒரு 25 வயசில் திருமணம் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். கணவர் அதாவது ஒரு வேலை செய்கிறாரு, மனைவி குடும்ப வேலையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் திருமணமாகி எங்களுக்கு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பேருக்கான காரணங்கள் என்ன என்று தெரியவில்லை. நாங்கள் நிறைய மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம், அதே போல் மருத்துவம் சொல்லக்கூடிய அப்படின்னு நாங்கள் நடந்து கொண்டிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு இது வரைக்கும் குழந்தை நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கு இயற்கை முறையில் என்ன தீர்வு அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதுக்கு நம்முடைய இயற்கை மருத்துவ முறை பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிடுது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறை மற்றும் சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு உடல்நிலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனநிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனநிலை ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் அதனுடைய பாரம்பரியம். அப்போ மனதை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால், கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால் அவங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயம். ஏனென்றால் ஒருவருக்கு சந்தோஷமான மனநிலை இருக்கும் பொழுது தான் அவங்களுக்கு எப்போவுமே சந்தோஷமாக கிடைக்கும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக குடும்பத்தின் மேலுள்ள பாரத்தின் காரணமாகவும் குடும்ப உறவினுடைய பாரத்தின் காரணமாகவும் அவங்க தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் யார்கிட்ட வெளிக்காட்டுவாங்கன்னா தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிட்டு தான் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே போல் சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கணவன்ட்டு தான் தன்னுடைய ஆதங்கத்தை காட்டுவாங்க. வேறு யார்ட்டும் அவங்களால காட்ட முடியாது. ஏன்னா கணவன் மனைவிங்க பந்தமே அதுதான், நம்ம இயற்கை கொடுத்தது பந்தம் அது. அப்போ முதல்ல கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் மிகப்பெரிய காரணம். இந்த காரணத்தை செய்து கொண்டாலே போதும், 100க்கு 90 விழுக்காடு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மருத்துவ மையத்தில் ஆலோசனை பெற்று போகும்போது கணவன் மனைவி முதல்ல வரும்பொழுது எதிரும் புதிருமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு சொல்லுவாங்க, சார் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிட்டும்பாங்க. அப்போது மருந்தும் வேண்டாம், மாத்திரையே வேண்டாம், மனநிலை சந்தோஷமாக இருந்தால் நம்ம உடம்புல பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் 2 கிளாண்டு நல்லா வேலை செய்யும். இந்த பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்ரினல் கிளாண்டு நல்லா வேலை செய்யும். அட்ரினல் கிளாண்ட் என்ன பண்ணால் உடலோட வெப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வேலை செய்யும். உடல் வெப்பம் அளவுக்கு அதிகமாக நோய்க்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ உடல் வெப்பத்தை சரி செய்யும் பொழுது நம்முடைய நோய்களுக்கான காரணம் வெகுவாக குறைந்து போய்விடுகிறது. அப்போ மனதை சரி செய்து கொள்ளும்போது உடலானது வெப்பத்தை சரி செய்து கொள்ளும். அதே போல் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறை மற்றும் உணவியல் முறை எல்லாமே பார்த்திங்கன்னா அவசரமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் வேலைகள் அதிகமாக இருக்குது. அந்த வேலை நிமித்தமாக நாம் நிறையா வேலை செய்யும் பொழுது அவங்களோட உடல் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இயற்கையோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அடிப்படை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு உடலை மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மணி நேரம் வாக்கிங், ஜாக்கிங், இறை வழிபாடு இதில் அவங்க கனம் செலுத்தும் போது மனமானது ஒருநிலைப்படும். முதல்ல அதை நம்ம செய்வோம். ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு நமக்கு எந்த உணவு எடுக்கிறோமோ அந்த உணவை அமைதியாக பொறுமையாக உட்காந்து எடுக்கணும். இன்றைக்கி நம்ம உணவு எடுக்கக்கூடிய முறையே மாறி போய் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சந்தோஷமாக பேசணும். அவங்க பேச அவங்க உடம்புலையும் சந்தோஷமான ஆற்றல்கள் பிறக்கும், புதுவிதமான உற்சாகமான ஆற்றல் பிறக்கும். 3வது என்னென்னு கேட்டிங்கன்னா உடல் வெப்பத்தின் காரணமாக ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்து உற்பத்தி பெருக்கம் கிடைக்காது. அதுக்கப்புறம் அப்படியே விந்து உற்பத்தி பெருகினாலும் அவங்களுக்கு நல்ல உயிரணுக்கள் இருக்காது. இந்த உயிரணுக்களில் 2 வகையாக பிரிப்பாங்க. குறைந்த அளவு உள்ள உயிரணுக்கள், அளவுக்கு அதிகமான அதாவது உயிரணுக்கள் அற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. உயிரணுக்கள் அற்ற நிலை அசோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. குறைந்த அளவு உள்ள உயிரணுக்கள் ஒலிகோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை பார்த்திங்கன்னா மருத்துவர் பார்த்திங்கன்னா ஆய்வகத்தின் மூலம் நிரூபித்து உங்களுக்கு அதற்கு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்குவாங்க. இது 3வது சரியாக இருக்குது. 4வது என்னென்னு கேட்டிங்கன்னா எரெக்ஷனல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இடி. இந்த கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பேரில் தாமதம் ஏற்படும். இதை சரி செய்து கொள்ள வேண்டும். இதற்கு எத்தனையோ சித்த மருத்துவ முறையிலையும் சரி ஆரோக்கியமான மருத்துவ முறையிலையும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலில் பார்த்திங்கன்னா உயிரணுக்களை பெருக்கிக்கிட்டோம், உடல் சமநிலை பண்ணிக்கிட்டோம், இந்த எரெக்ஷன் ட்ரிங்க்ஸும் சரி பண்ணிட்டோம். அடுத்து பெனிஸ், ஒரு ஆண் பெண் சேரல பெனிஸ் பார்த்திங்கன்னா கட்டாயமாக இருக்குது. இந்த பெனிஸில் பார்த்திங்கன்னா வெரிகோசில் வெயின் ஃபார்ம் ஆகிருந்தாலும் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகாது. அப்போ வெரிகோசில் வெயின்ஸ் இருக்கக்கூடிய ஆண்கள் அதை தகுந்த பரிசோதனை மூலமாக சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தகுந்த மருத்துவரிடம் சென்று காண்பித்து வெரிகோசில் வெயின் இருந்தால் அதற்கு உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைந்துவிடும். இந்த விகிதம் ஆண்களுடைய பிரச்சனைகளை இந்த மாதிரி சரி செய்யலாம். அதுபோல் நல்ல ரத்தம் இருக்கணும். முதல்ல கண்டிப்பாக ரத்தம் நல்ல அளவுக்கு இருக்கணும்.
ரத்தம் குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ரத்தத்தை வந்து பெருக்கிறதுக்கு கீரைகள் சம்மந்தமான உணவுகள் நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதில் வந்து ஹைட்ரோக்ளோஃபில் அதை பார்த்திங்கன்னா நல்லா நேரடியாக பச்சைன்னு சொல்லலாம் கேட்டுங்க. அந்த பச்சையம் வந்து அதிகமாக இருக்கும்போது அதுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் அதிகமாக கிடைக்குது. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம எடுத்துட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ஆண்களுக்கு சரி ரொம்ப வரப்பிரசாதம். அதில் வந்து இரும்பு சத்துக்கள் நிறையா காணப்படுது. அதே போல் முருங்கைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து போட்டு அவிச்சு அதை வந்து பனங்கற்கண்டு போட்டு கலந்து செல்லும்போது உடல் உஷ்ணம் சரியாகும். அதே போல் முருங்கை பிசினை வந்து பார்த்திங்கன்னா இரவில் ஊற போட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் பொழுது உடல் வெப்பம் சமமாகும். முருங்கை விதை எடுத்துக்கொள்ளும் போது ஆண்களுக்கு நல்ல உயிரணுக்கள் கிடைக்கும். இதை வந்து கணவன் மனைவி இருவருமே பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ரத்தம் அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும், சரியான அளவில் ரத்தம் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது ஹார்மோன், அவங்களுடைய தைராய்டு ஹார்மோன் எந்த அளவில் வேலை செய்யுன்னு பார்க்கணும். மூணாவது அவங்களோட உடல் வெப்பத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நான்காவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்திர ருதுப்போக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு பார்க்கணும். மாதாந்திர ருதுப்போக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருப்பாங்க. சில பெண்களுக்கு வந்து உடல் உஷ்ணத்தின் காரணமாகவோ கர்ப்பப்பையில் புண்ணின் காரணமாகவோ ஒன்று அதிக இரத்தப்போக்கு காணப்படும், இல்லை வெள்ளைப்போக்கு காணப்படும். இதை வந்து தகுந்த மருத்துவம் காட்டி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடல் உஷ்ணத்தை சரி செய்தாலே போதும், வெள்ளைப்போக்கையும் சரி செய்யலாம், அதிக போக்கையும் சரி செய்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையோட வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பங்களிக்கக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ், அதாவது கர்ப்பப்பைக்கு தேவையான அந்த கருப்பையை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து தன்னுடைய அளவில் சரியாக சமநிலை இருக்க வேண்டும். அது சரியாக இல்லைன்றாலும் குழந்தை பெறுவதை பார்த்திங்கன்னா சிலருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியம் இல்லை என்றால் அவர்களுக்கு கர்ப்பப்பை டியூப்பில் போய் குழந்தை ஆயிரும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த நாளே அபார்சனம் ஏற்பட்டுரும். ஏன்னா மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது கர்ப்பப்பை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது. அப்படி இருந்தால் தான் குழந்தை நல்லா ஆரோக்கியமான முறையில் வளர்ச்சி அடையும், இல்லைனா வளர்ச்சி அடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல், அதாவது கருத்தரித்தலுக்கு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏஎம்ஹெச் லெவல் பார்ப்பாங்க. ஏஎம்ஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு கருத்தரிப்பில் தாமதம் ஏற்பட்டுவிடும். அவங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவாங்க, வற்புறுத்துவாங்க. அதே போல் பெண்களை பொறுத்தவரையில் கருமுட்டை வளர்ச்சி அந்த கருமுட்டை ஆரோக்கியமான கருமுட்டையாக மட்டும் தான் கருவிட முடியும். அப்போ ஆரோக்கியமான கருமுட்டை வளர்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை பிசின்ஸ், முருங்கை விதை, முருங்கையோட வேர்பட்டைகளை நம்ம பயன்படுத்தி வரும்போது அவங்களுக்கு தேவையான சக்திகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் குழந்தை பாக்கியத்தில் தடைகளையும் பெற்று மகிழலாம். சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வெப்பத்தின் காரணமாக நீர்க்கட்டி அமைந்துவிடும். அந்த நீர்க்கட்டி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மூலமாக தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை மருத்துவ முறையிலையும் சரி, பாரம்பரிய மருத்துவம் சரி, அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்தாங்கன்னா அவங்களுடைய நீர்க்கட்டியின் அளவை சமநிலை செய்து அவங்களுக்கு மாதாந்திர ருதுப்போக்கை சரி செய்யலாம். சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகரித்து காணப்படுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சவ்வு ஏற்பட்டிருக்கும். அந்த சவ்வின் காரணமாகவும் உடல் பருமன் காரணமாகவும் கருத்தரிக்கல சில பெண்களுக்கு தாமதம் ஏற்படும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளும்போது அந்த உடல் பருமனை குறைத்து கொண்டு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்களேயானால் கண்டிப்பாக அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழ்வார்கள். அதனால் நம்ம மேலே என்னென்ன குறைகளை சொன்னமோ இந்த குறைகளை எல்லாம் தகுந்த மருத்துவ ஆலோசனை மூலமாகவும் தகுந்த இயற்கை மற்றும் பாரம்பரிய மருத்துவம் மூலமும் சரி செய்து கொண்டு அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று மகிழலாம். இந்த தடைகளை வந்து இயற்கையாகவே தடுத்துக்கொள்வதற்கு சில காலங்கள் ஆகத்தான் செய்யும். அதுக்கு நமக்கு வந்து என்னென்னா கட்டாயம் பொறுமையாக அவசியம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ இதுக்கு வர்றவங்க இந்த மாதம் மருந்து எடுத்தால் அடுத்த மாதம் எனக்கு குழந்தை வேணும்னு 6 வருஷம் ஆசைப்படுறாங்க. அவங்களுடைய ஆசை நியாயமானதான், உண்மை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அவங்களோட உடலை சரி செய்து கொண்டு அவர்களுடைய ஆசையை நம்ம சரி செய்து கொள்ளலாம். அதுபோல் நம்ம சொன்ன இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு குழந்தை பாக்கியம் பெற்று மகிழலாம். நன்றி.